ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து அருண் வந்து முத்துவ டபுக்கு டப்பா அப்படின்னு ஏதோ சொன்னார் இல்லைங்களா? அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸோ ஷார்ட்ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து சேது சாரோட சாட்டர்டே எபிசோட் தான் இது நடந்தது. மஞ்சரியோட கேப்டன்சி எப்படி நம்ம சாச்சனா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். மஞ்சரியோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குற பட்சத்தில் ஒருத்தர் எழுந்தோன்னு சொல்கிறாங்க. சத்யா வந்து உள்ளுக்கு அவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க, அவங்களால முடிஞ்சதை ட்ரை கொடுத்தாங்க அப்படின்னு பூசி மழுப்பி ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ரயான் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து அந்த இன்டர்வல் பிரேக்கில் எல்லாம் அழுது முடித்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜோன்லேயே இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க. அந்த டைமில் எழுப்பி உங்களுக்கு எப்படி இருந்தது, ஏன்னா அவங்க தானே அந்த ஒரு பேட்சை எடுக்க பார்த்தாங்க. அப்போ வந்து அது சொல்லும்போது வந்து, இல்லை நானுமே அந்த பேட்ச் வந்து மற்றவங்க சொன்ன ரீசன்ஸ்க்காக தான் எடுக்க பார்த்தேன். பட் ஆனால் அதே சினாரியோவில் வேறு மாதிரி சொல்ல வந்தேன் நான். ராணுவுக்கு அவங்க வந்து அவங்க ஃபன்னாக தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு இவங்க அதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃபுல் ஃப்ளோவில் சொல்லலை, ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்க. அது ஃபுல் ஃப்ளோவில் சொல்லலை. சேது சாரும் வந்து நீ வந்து இங்கே உன்னோட ஃபோக்கஸ் இங்கே இல்லை, சரி உட்காருன்ற மாதிரி சும்மா பேருக்கு வந்து கேட்டு எழுப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. ஏன்னா பொண்ணு கஷ்டப்படுறது இல்லை, பொண்ணு அழுதில்லை, பார்க்க முடியல அவரால். அதனால் வந்துட்டு உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படி பார்த்தாலும் மஞ்சரி வந்து கேப்டன்சியே யூஸ் பண்ணலை, கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அது அவங்க வாயிலே அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த ஜாக்லின் வாட்டர் பஞ்சாயத்து வருது, நீங்கள் ஏன் அது பண்ணலன்னா, நான் வந்து 2 நாட்டோட கோடுன்னு அதை நினச்சிட்டேன். ஸோ படைத்தளபதியாக அந்த இடத்துல படைத்தளபதியாக நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க, ராணி தானே டிசைட் பண்ணோன்னா. ஆமாம் சார், அப்போ நீ கேப்டனாக டிசைட் பண்ணியிருந்தா ஓகே, நீங்கள் படைத்தளபதியாக டிசைட் பண்ண முடியாதுன்னா ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் படைத்தளபதியாக டிசைட் பண்ணி உங்கள் ஆளுங்கிட்டையாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களும் சொல்லவே இல்லை. கேர்ள்ஸ் டீம் கிட்ட யூனிட்டியே நம்ம இதை பற்றி அந்த வீடியோஸில் போட்டிருப்போம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ வந்து என்ன சொல்கிறது, முத்து விஸ் மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போட்டிருப்போம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் இன்டெசிசிவாக இருந்துட்டேன், அதாவது டெசிஷன் எடுக்க எனக்கு சரியாக டெசிஷன் எடுக்காமல் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் படைத்தளபதியாக இருந்து இந்த சைடு இருக்கிற கேர்ள்ஸ்க்கு தெரியல, ஆனால் அந்த சைடு படைத்தளபதி தீபக் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் சேது சார் கொஸ்டின் பண்ணுவார். ஸோ அவங்க தான் ஸ்மார்ட்டாக கேம் ஆடினாங்களே பாய்ஸ் டீம், இவங்ககிட்ட யூனிட்டி இல்லைங்கிறத வச்சுட்டு அவங்க நல்லா கேம் ஆடினாங்க. இந்த இடத்துல மஞ்சரி சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வந்து என்ன சொல்கிறது, அந்த முத்துக்கு கொடுத்த ஜிம் டாஸ்க் விஷயம் அங்கே அது பிரச்சனை வரும்போது அருண் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் அங்கே பேசிகிட்டு இருப்பார். டக் டாஸ்க்கும் கொடுத்தாங்க. இவங்க வந்து ரொம்பவே டாஸ்க்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக தான் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஜிம் டாஸ்க்காக ஆகட்டும், அந்த டக் டாஸ்க்காக ஆகட்டும், 2 மணி நேரத்தில் கொஸ்டின் பண்ணலன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க எப்படி டாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சார். அவங்க வந்து ஹார்ஷாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஓகே, ஸோ பவர்னு ஒன்று கையில் வந்தப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கீங்க நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க உங்கள் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்லிடுவார். ஸோ அந்த ஷோ ஆனது. அதுக்கப்புறம் மஞ்சரியும் வந்து மஞ்சரிக்கிட்டேயும் நீங்கள் செஞ்சது சரிதான், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் வந்து உங்கள் மேலே மிஸ்டேக் வச்சுட்டு மற்றவங்களுக்கு ப்ளேம் பண்ணது அப்படிங்கும்போது சொல்லும்போது அவங்க செஞ்ச மிஸ்டேக்கை ஒத்துக்காமல் திருப்பி அவங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ வந்து சேது சார் வந்து அவரே வந்து கிளம்புற மாதிரி ஒன்று கோவப்படுவார். ஷோலேருந்து நான் கிளம்புறேம்மா, அவங்ககிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற டக்குன்னு வந்து கொஞ்சம் இதுவாக சொல்லிடுவார் ஷார்ப்பாக. அதுக்கப்புறம் சார்னு சரின்னு கூப்பிட்டு பின்ன என்னம்மா அப்புறம் வந்து சத்யாவை எழுப்பி கேட்பாரு. என்ன சத்யா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, இல்லை சார் தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும், அது அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வலிப்பார். அதுக்கப்புறம் வந்து எங்கள் 8 மாதிரி சுற்றி சுற்றி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அது ஒத்துக்கணும் சார் அப்படின்னா அந்த 8 பஞ்சாயத்துலேயே நிற்கிறார் அவர். இப்போ பாரு அந்த 8 பிடிச்சிட்டு உடனே வந்து நீங்கள் நல்லா சொன்னீங்க, எனக்கு இந்த சீசன் 8க்கு எனக்கு ஒரு நல்ல அட்வைஸாக இருந்தது நீங்கள் இது 8ன்னு சொன்னதுன்ற மாதிரி அவரையும் கலாய்ச்சி விட்ருவார் சேது சார். ஸோ ஒரு வழியாக மஞ்சரி வந்து சரின்ட்டு ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேது சார் கிளம்புனப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே பஞ்சாயத்து நடக்கும். நம்ம அருண் சார் வந்து முத்துவ டபுக்கு டப்பா அப்படிலாம் சொல்கிறது. அது என்ன சொல்லுவார்னா, அதாவது அந்த மஞ்சரி ஜிம் டாஸ்கில் மஞ்சரி வந்து முத்து தவிர வேறு யாராவது இருந்தால் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அதை வந்து அருண் வந்து சொல்லும்போது முத்து வந்து பக்கத்தில் சொல்லியிருப்பார் போல இருக்குது. இல்லை அவங்க அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மஞ்சரி எழுந்து அதை ஒத்துக்குவாங்க. ஆமாம், நான் முத்து தவிர வேறு யார் இருந்தாலும் அதை கொடுத்துருக்க மாட்டேன்னு. சரி சரி இது என்னம்மா அப்படின்னும் போது, இல்லை சார் முத்து எனக்கு வெளியிலே ஃப்ரெண்டு, இல்லை அவங்களால அதை பண்ண முடியும், யாருக்கு பண்ண முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவர் வந்து டெய்லி உள்ள எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார் முத்து, அது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால் அவர் டூவபிள் அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அருண் சொன்னதை வந்து முத்து வந்து தெரியல, அதாவது அவங்க அப்படி சொல்லவே இல்லைன்ற மாதிரி மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார் போல். அதான் அருணுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் வந்து நியாயமாக பார்த்தா முத்து இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு மஞ்சரி வந்து அந்த கார்டன் ஏரியாவில் சொல்லும்போது முத்து அங்கே தான் இருக்கார்.
முத்துக்கு தெரியாமலாம் இல்ல. முத்து அங்க தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் அத சொல்லி அவங்க எமோஷனல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து முத்து வந்து எழுந்து வந்து நம்மளும் நம்ம வீடியோல அத பேசியிருப்போம். அ ம அ மஞ்சரி ம அட்டாக் மஞ்சரி அட்டாக் செய்யும் பாய்ஸ் டீம் அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க அத போய் பாருங்க. அதாவது அந்த ஜிம் டாஸ்க்ல அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹார்ஷா போகும்போது, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அருண் வந்து பேசிட்டு இருக்கும்போது, ஒரு பாயிண்ட்ல வந்து மஞ்சரி டவுன் ஆயிட்டு, "நான் முத்து தவிர வேற யாரா இருந்தா குடுத்துருக்க மாட்டேன். முத்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு. அதனால தான் குடுத்தேன்." அப்படின்னு வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்க. அப்பதான் வந்து அங்க சும்மா அதுவரைக்கும் சைலன்ட்டா இருந்த முத்து, அருணையும் மஞ்சரியும் பேச விட்டு, அதுவரைக்கும் சைலன்ட்டா இருந்த முத்து, "சரி, சரி விடுங்கப்பா, விடுங்கப்பா" அப்படின்னு சொல்லி வருவாரு. ஆனா அப்படி அங்க சொன்னவரு, இங்க வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அருண் இத சொல்லம்போது, ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கும் தெரியல. அவங்க மஞ்சரி வந்து முத்து தவிர வேற யாரா இருந்தா குடுத்துருக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்னு அருண் சொல்லும்போது, "இல்ல அவங்க அப்படி சொல்லல, மஞ்சரி அப்படி சொல்லல" அப்படின்னு ஏன் முத்து சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல முத்து இருந்தாரு, மஞ்சரி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்து எழுந்து போய் அந்த பிரச்சனைய சால்வே பண்ணாரு. அப்படி இருக்கும்போது இவரு மாத்தி சொன்னது அவருக்கு புடிக்கல அருணுக்கு. ஓகேங்களா? இதுல வந்து அருணுக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல. பட் ஆனா முத்துவுக்கு அது தெரியும். முத்து ஒரு ப்ளே ஆடிட்டு தான் இருக்காரு. இதுல அருண் வந்து நியாயமா ஆடுறாரான்னு கேட்டா, அவரும் அவர் கேம் ஆடுறாரு. இவரும் இவர் கேம் ஆடுறாரு. ஆனா மஞ்சரிய வச்சு பாய்ஸ் டீம் ஒரு கேம் ஆடுறாங்க. முத்து, மஞ்சரிய வச்சு அப்படிங்கிறது இதுல நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அன்னைக்குமே வந்து மஞ்சரிய வந்து அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு முத்து ஃப்ரெண்டு அதனால குடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்து வந்து சப்போர்ட் பண்றாரு. முத்து அங்க சப்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பேட்ஜ் விஷயம்னு வர பட்சத்துல, அருணுக்கும், மஞ்சரிக்கும் அந்த மார்க்கிங் விஷயம் நடக்குது இல்லைங்களா? ராணவ் வந்து அந்த கோட தாண்டி போனாரு, செய்றாரு அப்படின்னும்போது, அப்போ வந்து பாய்ஸ் டீம் கிட்ட போய் உட்காந்து பேசுறதும் முத்து தான். இத நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் வீடியோஸ்ல. என்ன பேசியிருப்பாருன்னா, மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்கு. அருண் நீயும் அவங்கள மார்க் பண்ணதும் தப்பு. நீ பண்ண மார்க் தான் அவங்க திருப்பி பண்ணி காமிச்சாங்க. பட் ஆனா அவங்க கேப்டனா அத பண்ணியிருக்க கூடாது. அவங்க மேலேயும் தப்பு இருந்தது. அதனால நான் வந்து பேசாம இருந்தேன். எப்படி பார்த்தாலும் அந்த பிரச்சனைய ஆரம்பிச்சது நீ தான். அப்போ வந்து அவங்க வந்து அவங்க திருப்பி மார்க் பண்ணலன்னா, நான் அவங்க சைடுக்கு தான் பேசியிருப்பேன். நியாயமா நான் அவங்க சைடுக்கு தான் பேசியிருக்கணும். தப்பு உன் மேல தான். ஆனா அவங்களும் திருப்பி அத மார்க் பண்ணி காமிச்சதுனால, நான் வந்து கம்முனு இருந்துட்டேன். அப்படின்னும்போது தீபக் அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணியிருப்பாரு. நீ இப்ப என்ன மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றியா? காலைல அந்த ஜிம் டாஸ்க்கும் வரும்போது, நீ வந்து மஞ்சரி உன்ன ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே வந்து நீ வந்து மஞ்சரிக்கு சாஃப்ட் கார்னர் பார்த்த. அப்படின்னு தீபக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்னார்லாம் காட்டல. 24/7ல நடந்தது. அப்போ தீபக்கும் கேட்குற பட்சத்தில, "மஞ்சரி அழுதோனே தானே நீ வந்துட்ட. அப்ப நீ மஞ்சரிக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கா உன்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்பலாம் இல்ல. ஜாக்லின் ஆடும்போது நீங்க போலையா? ஒரு அந்த ஸ்கூல் டாஸ்க் விஷயத்துலலாம். அப்போ ஜாக்லின் மேல நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறீங்களா?" அப்படின்னு இவரு டக்குன்னு அங்க கவுண்டர் குடுத்துருவாரு முத்து. அப்புறம் அருண் கிட்ட திருப்பி வருவாரு. அருண் கிட்ட, "அருண் நீ மார்க் பண்ணதும் தப்பு தான். அதனால தான் நான் சொல்றேன். அவங்க மேல மட்டும் தப்பு இல்ல. நீ பண்ணதும் தப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நான் செஞ்சது தப்புன்னா, மஞ்சரி செஞ்ச தப்ப நீ சொல்லிட்டியான்னா?" "சொல்லிட்டேன்." அப்படின்னும்போது மஞ்சரிய திருப்பி உள்ளேயும் கூப்பிட்டு கேட்பாரு. மஞ்சரி வந்து நான் உன்கிட்ட சொன்னேன்ல அருண நீ மார்க் பண்ணி காமிச்சதோ தப்பு கேப்டனா. ஆமா, ஆமா சொன்னேன்னு அவங்களும் ஒத்துக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல பாய்ஸ் டீம் எல்லாமே ஃபுல்லா வந்து முத்துக்கு எதிராவும் திரும்பிடுறாங்க. உள்ள குரூப் டிஸ்கஷன்ல. ஏன்னா அருண இவரு தப்பா சொல்லும்போது. அந்த இடத்துல அவர் இன்னொரு விஷயமும் சொல்லுவாரு. அருணுக்கும், முத்துக்கும் ஆல்ரெடி ஒரு தயிர் பஞ்சாயத்து போயிருக்கு. நம்ம வீடியோஸ் அது போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. அங்க வந்து ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல தயிர வந்து ஜாக்லின் வந்து பாய்ஸ் டீம்ல எடுத்து கேர்ல்ஸ் டீமுக்காக எடுக்கும்போது பாய்ஸ் டீம் பாக்ஸ்லேருந்து அப்போ அருண் வந்து சொல்வாரு, "இது ஒரு பிளேட்ல எடுத்துட்டு வையி" அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க கவனிச்சிருப்பாங்க. பட் ஆனா அங்க தட்ட நீட்டிட்டு இருக்க அன்ஷிதாக்கு வச்சுட்டு இவங்க எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே முத்து வந்து சொல்வாரு, "அவன் சொல்லிட்டே இருக்கான். நீ பாட்டுக்கு ஒண்ணு பண்ணிட்டே இருக்கன்னு" ஜாக்லின பண்ணுவாரு. திட்டுவாரு. அந்த இடத்துல முத்துக்கும், அருணுக்கும் ஒரு ஒரு கான்ட்ரோவர்சி வரும். ஜாக்லின வச்சு. ஆனா ஜாக்லின் அங்க சம்மந்தமே படல. அவங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ண விஷயத்த இவங்க 2 பேரும் பெருசாக்கிடுவாங்க. ஆனா அருணுக்கு சப்போர்ட் பண்றதா நெனச்சுட்டு முத்து அந்த இடத்துல வாய விடுவாரு. அப்ப அருண் சொல்வாரு, "நான் வந்து பேசிக்கிறேன் ஜாக்லின் கிட்ட. நீ வந்து எனக்கு ஒண்ணும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல." அப்படின்னும்போது, "இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க. நான் என்ன பைத்தியக்காரனா?" அப்படின்னு முத்து கொஞ்சம் ஹார்ஷா வார்த்தை விடுவாரு. நம்ம இத தயிர் பஞ்சாயத்துன்னே பேசி போட்டிருக்கோம் வீடியோஸ். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெரிய சண்டை வரும் அருணுக்கும், முத்துக்கும். அப்போ ஒரு இடத்துல அருண் சொல்வாரு, "இப்ப நான் உனக்கு முத்து சொல்வாரு, "உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்ப பேசினேன் ஜாக்லின் கிட்ட. இப்போ வந்து நான் வந்து இப்போ நீ பேச வேணான்னு சொல்லிட்டேன். நான் நான் இனிமே பேச மாட்டேன். நான் அததான் சொல்றேன். நீ பேச வேணாம். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லிமிட்டோட வச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து அருணும் ஹார்ஷா சொல்லிடுவாரு. முத்துவுமே, "இதுக்கப்புறம் நீ சொல்ட்டல்ல நான் வரமாட்டேன். உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப இதோட நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல." அப்படிங்கிற மாரி முத்துவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாரு. "இவன் விஷயத்துல தலையிட மாட்டேன். உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி முத்துவும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் விஷால் கிட்டயே இந்த பஞ்சாயத்து போகும். நான் என்ன சொல்றேன், அவரு என்ன சொல்றாரு, முத்து இஷ்டத்துக்கு அவன் இஷ்டமா ஒண்ணு பண்ணா நான் எல்லாத்துக்கும் கம்முனு இருப்பேனா? எனக்கும் ஜாக்லினுக்கும் பிரச்சனை. அத நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜாக்லின் கிட்ட போய் அருணும் சொல்லுவாரு. "எனக்கு வந்து முத்து கூட தான் பிரச்சனை. உன் கூட பிரச்சனை இல்ல. நான் உன்ன தான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு" சொல்லி ஜாக்லின் கிட்டயும் சாரி கேட்டுட்டு, முத்து வந்து அங்க விட்டு குடுத்துட்டு தான் இவரு பேசுவார் அருண். ஸோ இத எடுத்துட்டு வந்து முத்து வந்து இப்ப இங்க சொல்லுவார், இந்த பேட்ச் விஷயத்துல. "அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல்ல, உனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். உன்கிட்ட எடுத்து ஸ்டாண்ட் எடுக்குவேன். அதோட நான் உன் சைடுக்கு நான் பேசவே இல்ல.
இப்போ வந்து இந்த ஜிம் டாஸ்க் வரும்போது அதனால தான் இந்த ஜிம் டாஸ்க் விஷயத்தில் அருண் வந்து பேசும்போது முத்து தலையிடாமல் படுத்துட்டு இருக்க மாதிரி அவரை ஜஸ்டிஃபை பண்ணிக்குவார். ஸோ இந்த இடத்துல முத்துவும் சரியெல்லாம் கிடையாது. அவரும் மாற்றி மாற்றி அவர் ரோலை ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கார். அருண் தப்பான்னு கேட்டால் அவர் ரோலை அவர் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கார். அன்றைக்கி வந்து ஜாக்லினை வச்சு 2 பேரும் கேம் ஆடினாங்க அந்த தயிர் பஞ்சாயத்தில். இப்போ மஞ்சரியை வச்சு ஆடுறாங்க. ஆக மொத்தம் முத்துவை கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது அருண் வந்து அவர் வந்து முத்து வந்து அருணுக்கு பிடிக்கல. ஆனால் அதை டைரெக்டாக சொல்கிறதுக்கு இல்லாமல் அதை நடுவில் யாரையோ ஒருத்தரை வச்சு ப்ளே பண்ணுறாரு. அன்றைக்கி ஜாக்லினை வச்சு இன்றைக்கி மஞ்சரியை வச்சு. இது அருண் முத்துக்கும் தெரியாமலாம் இல்லை, முத்துக்கும் நல்லாவே தெரியுது. அதில் முத்து என்ன சொல்வார்னா, நீ எப்போ அன்றைக்கி வந்து என் விஷயத்தை தலையிடான்னு சொன்னால் அதோடு நான் பேசவே இல்லை. இன்றைக்கி கூட அந்த மார்க்கிங் விஷயத்தில் உன் மேலே தான் தப்பு. ஆனால் மஞ்சரி மேலேயும் தப்பு இருந்ததுனால நான் வாய் திறக்கல. ஆனால் அது ஆரம்பித்ததுன்னு பார்த்தா உன் மேலே தான் நிறைய தப்பு, நீ இப்படி பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லும்போது அதே மைண்டில் வச்சுக்கிட்டோம். ஆல்ரெடி மஞ்சரிக்கு அந்த பேட்ச் விஷயத்தில் பண்ணதுனால தான் இப்போ பாய்ஸ் டீம்னா தனக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னு வெளியில் போய் அந்த பேட்சை வந்து அப்படி பார்த்தா அருண் பாய்ஸ் டீம்லேருந்து வேறு யாருமே அந்த பேட்ச் எடுக்க வரல. ஏன் முத்து வந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கிங் அருண் பண்ணது அப்படின்னும் போது பாய்ஸ் டீம் கிட்டே இவர் மாற்றிக்கிட்டாரு. பாய்ஸ் டீம் ஃபுல்லாக இவருக்கு எதிராக தீபக் கேள்வி கேட்டிருக்காரு, அருண் கேள்வி கேட்டிருக்காரு, அங்கே சத்யா இருந்திருக்காரு, விஷால் இருந்திருக்காரு. ஸோ வந்து ஃபுல் பாய்ஸ் டீமாக தனக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு தெரிஞ்சோடனே அங்கே உள்ளே அப்படி பேசிட்டு வெளில வந்து பாய்ஸ் டீம் சார்பாக போய் அந்த பேட்சை எடுக்க போகிறார். ஓகேங்களா? அந்த இடத்துல அக்ரெசிவாக அவ்வளோ கேப்டன் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக இருக்க வேணாம்னா இவர் கேப்டனாக இருக்கும்போது விஷால் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக நடத்தினாரு அப்படின்னு. ஏன்னா இவர் கேப்டன்சி இருக்கும்போது அந்த பேட்ச் பஞ்சாயத்துலாம் இல்லை. அதனால் இவர் அக்ரெசிவ் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். முத்துக்கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அப்போ மட்டும் ஒரு கேப்டன் எப்படி அப்படி அக்ரெசிவாக இருக்கலாம்? விஷால் வரமாட்டாருன்னு சொன்னார் அந்த மீட்டிங்க்கு. நீ வரலனா நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்னங்க உரிமை இருக்குது? இவர் கூப்பிட்டாரு, அவர் வரல, அவர் இஷ்டம் போல் அவர் வரட்டும் இல்லை வராமல் இருக்கட்டும். அவர் வரும்போது இவர் வேணான்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இவரும் அந்த இடத்துல அந்த கேப்டன்ஷிப் அவர் காட்ட தானே செஞ்சார். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து மஞ்சரி ஏன் பேட்ச் எடுத்தாங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப நியாயத்துக்காகலாம் எடுக்கலை, என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் எடுக்கலை. அருண் வந்து மார்க் பண்ணிட்டாங்கன்னு பாய்ஸ் டீம் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஸோ மாட்டிக்கிற பட்சத்தில் இப்போ பாய்ஸ் டீம் கிட்ட நல்ல பேரை வாங்கி ஆகணும். ஸோ உள்ளே பேசினதையும் பேசிட்டு வெளில வந்து தன்னோட இண்டிவிஜுவல் கேம், ஸோ இண்டிவிஜுவல் கேமும் ஆடினார், அவர் டீம் பிளேயராகவும் பண்ணார். இந்த சாமர்த்தியம் அங்கே இருக்க கேர்ள்ஸ் யாருக்குமே இல்லை மற்றவங்களுக்கு கூட யாருக்கும் கிடையாது. இதை வந்து அருண் வந்து 2-3 இடத்துல பார்த்ததுனால அருண் வந்து மஞ்சரிக்கு வந்து அன்றைக்கும் சப்போர்ட் பண்ணாப்புல, இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணுறாப்புல. அப்படின்னும் போது டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னது நான் தப்பு சரியில்லாம் நான் பேசலை. இதை நீங்கள் வந்து டைரெக்டாக என் முத்துக்கிட்டேயே பேசலை. விஷாலுக்கும் அருண் மேலே நிறைய இருக்குது, முத்துக்கும் வந்து அருண் மேலே நிறைய இருக்குது. சாரி விஷாலுக்கு இல்லை, விஷால் அருண் 2 பேருக்கும் முத்து மேலே நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என் முன்னாடி பேச மாட்டீங்க, பின்னாடியே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ தைரியம் தான், அதை நீங்கள் வந்து பின்னாடி வந்து புலம்புறதா நீ ஏன் இப்படி பண்ணன்னு முன்னாடி கேட்கலாம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போன்னு பார்த்து அந்த லைன் எடுத்தது தான் வந்து அவங்கவுங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடாமல் இந்த கேமை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இந்த சீசனை கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரே சைடாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாய்ஸ் சைடில் மட்டும்தான் ஸ்ட்ராங் பிளேயர் இருக்காங்க, கேர்ள்ஸ் சைடில் ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை. ப்ளஸ் நீங்கள் டீம் ஒர்க்குன்னு வைக்கும்போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுறாங்க பாய்ஸ் டீமு. அப்போ வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் கேமுன்னு விட்டுட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அதுக்கான டிசர்விங் யாரோ அந்த டைட்டில் வின்னருக்கு அவங்களுக்காச்சும் அது போகும். நீங்கள் இப்படி வந்து டீம் வைஸே வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு பார்ஷியலாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. பட் ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த லைன் எடுத்ததுக்கு பின்னாடி அருணையோ இல்லைனா சாச்சனாவையோ வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ளே வருது. தெரியல. ஏன்னா அருணுக்கு வந்து அர்ச்சனாவோட சப்போர்ட் வெளில நிறைய இருக்குது, சாச்சனாவுக்கு ஹோஸ்ட்டோட சப்போர்ட்டே இருக்குது. சொல்ல முடியாது. இந்த கேம் எப்படி வேணால் போகலாம். எப்படி போனாலும் ஆடியன்ஸ் நம்ம பார்த்துட்டு ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டோ இல்லை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டோ கம்முன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். தேங்க்யூ.